அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சன் டேன் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஈஸியாக ஹோம் ரெமிடி வச்சு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஹனி எடுத்துக்கோங்க. நான் வந்து டாபர் ஹனி எடுத்திருக்கேன். இதுவே நேச்சுரல் ஹனி இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துளசி பொடி எடுத்துக்கோங்க. துளசி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை பவுடர். இதை வந்து நீங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம். கொண்டக்கடலை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடியாக்கிக்கோங்க. இது 2 மந்த் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து துளசி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஹனி வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைஸ் கூட. அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து இச்சிங் ஃப்ரீ தரும், ஆக்னி ஸ்பாட்ஸ் மறையும். இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வாட்டர் சேர்த்து பண்ணிக்கோங்க. இதுவே ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டு இது நல்லாவே சன் டேன் ரிமூவ் பண்ணும், ஆக்னி ஸ்பாட்ஸ் கம்மி பண்ணும், ஓப்பன் ஸ்போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணும். இது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின்க்கும் செட் ஆகும். எனக்கு நல்லாவே சன் டேனாக இருக்குது. நீங்களே நல்லா தெரியும். கை அந்த பக்கம் பாருங்கள், நல்லா லைட் கலரில் இருக்கும். இந்த பக்கம் நல்லா பிளாக்காக இருக்கும். புர்கா போட்டனால அந்த சைடு மட்டும் கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வெயிலோட தாக்கம். இந்த பக்கம் வந்து நல்லாவே டேன் ஆகிருக்கு. இந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் லீவ் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு துடைச்சிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்து உடனே பண்ணக்கூடாது. நல்லா போயிட்டு வந்தோடனே கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக் தினைக்கும் போடுறதுனால உங்கள் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் கூட ஆகலாம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் டு வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.